என்னங்க பார்க்குறீங்க? இந்த ஐஸ்கிரீமை பார்த்துனே இருந்தால் இதோட டேஸ்ட் தெரியாது, எடுத்து சாப்பிடும் போது தான் சூப்பராக இருக்கு, இன்னும் சாப்பிடணும்னு தோணும். அது போல தான் கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம வாழ்க்கையில் ருசி பார்க்கணும். நம்ம ருசி பார்க்க தான் அவர் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நம்ம நினச்சி நன்றி சொல்ல தான் இன்னும் அவர் நல்லவர் என்பதை நம்ம வாழ்க்கையில் நிரூபிச்சுனே இருப்பார். அதிகாலை தேட மாட்டோம், பைபிளை படிக்க மாட்டோம், ஏசப்பா எப்படியாப்பட்டவர் என்பதை தேட மாட்டோம். ஆனால் ஏசப்பா நமக்கு எல்லாமே செஞ்சணும்னு நினைப்போம். ஆனால் இந்த நாளில் சொல்கிறார் அவர் நல்லவர் என்பதை நம்ம தேடி ருசி பார்க்கணும். வேதத்தை அனுதினமும் வாசித்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கும்போது தான் நமக்கு தேவையான பலனை, ஒவ்வொரு நாளுக்குரிய பலனை, ஆசீர்வாதத்தை அப்பா நமக்கு தருவார். அவர் நல்லவராகவே இருக்கிறாருங்க. அன்றைக்கு சகை கூட ஏசு எப்படியாப்பட்டவரோ என்று போய் தேடினார். அநேக சகையை பார்த்து யோசிச்சாங்க, பாவியான வீட்டில் போய் தங்குறானே, பாவியான வீட்டில் போய் தங்குறாரு. ஆனால் சகையு இதயத்தில் ருசி பார்த்ததை கர்த்தர் உணர்ந்ததுனால தான் ஏசு போய் அவங்க வீட்டில் தங்கினாரு. இன்றைக்கும் நீங்கள் அவர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கும்போது உங்களை பற்றி யார் தப்பாக பேசலாம், யார் விரோதமாக பேசலாம், அவர் உங்கள் கூட இருக்கிறத நிரூபித்து அநேக ஜாதிகள் மத்தியில் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள். கர்த்தர் தான் உங்களை ஆஸ்வதிப்பார்.